வணக்கம் மக்களே, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தளபதி அவர்கள் பேசின பேச்சு அனல் பறக்கும் பேச்சாக மாறி உள்ளது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி மாடா நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. தாவாய்க்கினர் ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்றாங்க. ஸோ தளபதி என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தளபதி பேசின அம்பேத்கரை குறித்து பேசினார். ஸோ எல்லாருமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் நியூயார்க் சிட்டியை பார்த்துருப்போம். ஆனால் அதே நியூயார்க் சிட்டியில் போய் படித்து அங்கே சாதித்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். யாரெல்லாம் தன்னை படிக்க விடாமல் தடுத்தாங்களோ அவங்களெல்லாம் தாண்டி அவங்கள மீறி தன்னால் முடியும் அப்படிங்கிற முடிவை எடுத்து அவ்வளோ தூரம் போய் தன்னோட படிப்பை கற்றுட்டு வந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அவர் அதுக்கப்புறம் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு நாட்டுக்காக பணியாற்றினார் அண்ணல் அம்பேத்கர். ஸோ அவரை பற்றின புத்தகத்தை படிக்கும்போது சில முக்கியமான தகவல்களையும் தளபதி அவர்கள் ஷேர் பண்ணார். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், எத்தனை துயரத்தை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணார். அதெல்லாம் பார்த்து தான் அவர் முழு முளைப்பாக பண்ணது சமூக நீதி வேணும், எல்லாருமே உரிமையாக உள்ளவங்க தான், எல்லாருக்குமே சம உரிமை தான் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத அண்ணல் அம்பேத்கர் தீவிரமாக இருந்தார் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ என்ன தான் லண்டன்லாம் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்தாலும் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா அதே நிலமையில தான் இருந்துச்சு. தன்னை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தாங்க. படிப்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து பார்க்காம என்ன பார்வையில் பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே பார்வையில் தான் பார்த்தாங்க. அது ரொம்ப வேதனைக்குரியதாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். ஸோ அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் முழுக்க சமூக நீதியை கொண்டு வரணும், எல்லாத்துக்குமே சம உரிமை அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத போராடினார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படி அம்பேத்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே மெல்ல இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியை பற்றி பேச ஆரம்பித்தார் தளபதி அவர்கள். ஸோ அப்போ தான் இப்போ இருக்க இந்தியாவை பார்த்து அம்பேத்கர் என்ன நினைப்பார், சந்தோஷப்படுவாரா, வருத்தப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஜனநாயகம் காக்கப்படணும், அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை பற்றி பேசியிருந்தார். ஸோ கரெக்டான முறையில் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தப்பாக சொல்லலை. ஸோ கரெக்டான முறையில் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. ஸோ ஒவ்வொரு இந்தியனும் அதை நினைக்கணும், சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தான் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனும் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாம் எல்லாருமே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அதுவும் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, மனித உயிர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து கொடுமைகளுக்கும், சமத்துவத்துக்கும் சமூக உரிமைக்கும் கொடுக்குற எதிராக நடக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் குரல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல அரசால் தான் கொடுக்க முடியும். அந்த நல்ல அரசால் மட்டும்தான் மக்களை பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை சொல்லி முடிச்சது அரங்கமே அதிர்ச்சி. டிவிக்கே தாவைக்கா என்று அரங்கமே அதிர்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் தளபதி பேசினது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக எல்லாமே பண்ணுறதும், சம்பிரதாயத்துக்காக மக்களை போய் நேராக சந்திக்கிறதும், மழை வந்தபோது சம்பிரதாயத்துக்காக போய் களத்தில் இறங்கி பேசுகிறதும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, சம்பிரதாயத்துக்காக நானும் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ மக்களாக கலந்து இருக்கணும், அவங்களோட உணர்வு பூர்வமாக நம்ம கலந்து இருக்கணும். ஸோ என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனை நினச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதை நான் தட்டி கேட்பேன், அதுக்காக நான் அவங்களுக்காக குரல் கொடுப்பேன், அவங்களோட உரிமைகளுக்காக போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. பின்னர் கூட்டணி கட்சிகளை மட்டும் செஞ்சு ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆளுங்கட்சியை 200 வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டு மக்களே அதை மைனஸ் ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபைனலாக பேசும்போது தொல் திருமாவளவன் அவர்கள் இங்கே இருந்திருக்கணும், ஆனால் அவரால் வர முடியல. அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, கூட்டணியில் கொடுக்குற ப்ரெஷர்னால அவரால் வர முடியல. பட் ஆனால் அவரோட மனசு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் தளபதியோட ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.